சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம அரவிந்துக்கு போய் தனியா சடங்கு செய்வோம். சொன்னா புரிஞ்சுக்கோ தாமோதரா, நீ இரு. நான் இங்க இருக்கிறது தான் யாருக்கும் பிடிக்கல. நான் கிளம்புறேன். நடிப்ப பாருங்க அரவிந்த், வர்ற கோவத்துக்கு. ஆதி அமைதியா இரு. அரவிந்துக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். சுமார் அரவிந்த் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறான் பாருங்க, திருட்டு ராஸ்கல். அவனை வச்சுட்டு எப்படி எங்க அண்ணனுக்கு படையல் வைக்க முடியும்? ஆதி நான் உன்னை பொறுமையா இருக்கு சொல்லல. இல்ல அரவிந்த், இவனை வச்சுட்டு எங்க அண்ணனுக்கு எதுவும் பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டான். ஏய், நீ யாரா என் பையனுக்கு சடங்கு செய்ய கூடாதுன்னு சொல்றதுக்கு? நீ யாரு? நானும் என் நண்பனும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வோம். யார் யாருக்கு இஷ்டம் இருக்கோ இங்க இருங்க, இல்லையா தாராளமா வெளியே போங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. சீதா, படையலுக்கு எல்லாம் எடுத்து வை. நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டல, இருக்கட்டும் பாத்துக்கிறேன். ராஜசேகர், வா கும்பிட்டுக்க. வாடா. எல்லாரும் கும்பிட்டுக்குங்க. சீதாமா, அவ்வளவுதானே? படையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? ஆமாப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சது. விடுங்க அரவிந்த், வெக்கமா இல்ல? எங்க அப்பா உன்னை கூப்பிட்டாருன்னா உனக்கு எங்கயா போச்சு அறிவு? சொல்லு, அறிவில்ல உனக்கு? மனசாட்சி இல்லாம எப்படியா உன்னால இங்க வந்து நிக்க முடியுது? யாரோட சாவுக்கு நீ காரணம் நாங்கெல்லாம் சொல்றோமோ அவரோட காரியத்துக்கு எப்படியா உன்னால வந்து நிக்க முடியுது? எப்படி வந்து நிக்கிற? ஏய், ஏடா கத்திக்கிட்டு இருக்க? நான் தான் கூப்பிட்டேன், என்கிட்ட பேசு. அவன் வரமாட்டேன்னு தான் சொன்னான். அது அவன் மனசாட்சிக்காக இல்ல, உங்களுக்காக தான். நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோ, அதனால செய்ய வேண்டிய சடங்கு செய்ய முடியாம போயிடுவோம் பயந்துதான் வரமாட்டேன்னு சொன்னான். அது தெரியுமா உனக்கு? தெரியுமா?
பெரிய இவன் மாதிரி கத்துற? ஏன் அவன் உன்னை எதிர்த்து சண்டை போட தெரியாமலையா நிக்கிறான்? என் மேல இருக்கிற மரியாதைக்காக நிக்கிறான். அது தெரியல உனக்கு. பேசுறான் பெரிய பேச்சு. பேசா போடா. அவனை கூட்டிட்டு வந்தது நான். நீ அவனை கண்ணாபண்ணான்னு பேசினா நானும் அவன் கூட போயிடுவேன் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். உங்க எல்லாரையும் இன்னைக்கே நான் தலை முடிக்கிடுவேன். ஐயா, பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? கொஞ்சம் அவங்க நிலைமையும் யோசனை பண்ணி பாருங்க. நான் பேசலங்க ஐயா, அப்படி என்ன பேச வைக்கிறாங்க. ராஜசேகரண்ணா, ஏன்னா ஏன் இப்படி பண்ணீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல சீதா, அவங்கதான். சீ! பின்ன என்ன மகேஸ்வரி அக்கா எங்க இருக்காங்கன்னு 2 பேரும் வேவு பார்க்க அனுப்பிச்ச? இல்ல. சும்மா இருமா. ஐயோ இருடா. இப்போ பேசலனா நம்மளும் தான் தப்பு பண்ணோம்னு முத்திர குத்திருவாங்கடா. எப்பா, நாங்க 2 பேரும் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டோம்ல. திரும்ப வேவுகுன்ற அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பண்ணல. அவரு கேட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சத சொன்னோம், அவ்வளவுதான். மகேஸ்வரி அக்காவை பத்தி எதுக்கு இவங்க கிட்ட கேட்டேன்? எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். எதுக்கு கேட்கணும்? எதாச்சியா பேசிட்டு இருந்தப்போ கேட்டிருப்பேன். மத்தபடி குறிப்பிட்டெல்லாம். அப்படியா? வாசியத்தை ஒண்ணும் அப்படி சொல்லலையே. முதல்ல நீ இவங்க கிட்ட பேச அவசியம் என்ன இருக்கு? அண்ட புழுக ஆகாச புழுகு புழுகிறீங்களே, மேல ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க. எங்க எங்கன்னு தேடணும், அப்படித்தானே? நான் அப்படிதான்ப்பா. ஹலோ. எப்பா, நான் எதாச்சியா தான் கேட்டேன். அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எதர்ச்சியா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்? அண்ணே, நானும் அப்படிதான் சொன்னேன். இவன் போட்டு வாங்கறதுக்காக மாத்தி மாத்தி பேசுறான். இங்க பாரு ஆதி, எனக்கு செக்கப்புக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்ப மகேஸ்வரிய எதேச்சையா பார்த்தேன். அண்ணன் கிட்ட தற்செயலா அததான் சொன்னேன். உடம்பு முழுசும் பொய்யில ஒரு அணுவாச்சும் உண்மை ஓடுதா? ஆதி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கேட்டே, இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்து தொலைய மாட்டோம்னு சொன்னேன். வா வான்னு இழுத்துட்டு வந்தல. உங்க அண்ணன் எப்படி பேசுறான் பார். பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன்.